யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டாப்பிக்ல இருந்து ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. தி டென்சிட்டி ஆஃப் ஏ மெட்டீரியல் இன் SI யூனிட் இஸ் 128 kilogram per meter cube. In certain units in which the unit of length is 25 centimeter and the unit of mass is 50 gram. The numerical value of density of the material கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கொஸ்டினில் வந்து டென்சிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் இன் SI சிஸ்டம் வந்து 128 kilogram per meter cube கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நியூ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். அந்த நியூ சிஸ்டம் ஆஃப் யூனிட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லெங்த் வந்து 25 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறோம், மாஸ் வந்து 50 கிராம்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் வந்து நம்ம டென்சிட்டி வந்து கண்டுபிடிக்கணும் மெட்டீரியலுக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா நியூமெரிக்கல் வேல்யூ இன்ட்டு யூனிட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், N1 U1 is equal to N2 U2 அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது N1 U1ன்னா இது என்னது ஃபஸ்ட்டு சிஸ்டமில், இது வந்து செகண்ட் சிஸ்டம். இப்போ ஃபஸ்ட்டு சிஸ்டம் வந்து நமக்கு வந்து SI யூனிட் எடுத்துக்கலாம், செகண்ட் சிஸ்டம் வந்து அவங்க கொடுத்த சிஸ்டமில் எடுத்துக்கலாம்ப்பா. அப்போ ஃபஸ்ட் சிஸ்டமில் N1 வந்து 128, அப்போ வந்து N1 வந்து 128ன்னு ஃபஸ்ட் சிஸ்டமில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? அது அப்புறமா லாஸ்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ N1 போட்டுக்கலாம். அடுத்து யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு இருக்குது, அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் டு N2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். N2 இன்ட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மாஸ் வந்து 50 கிராம் சொல்லியிருக்காங்க. மாஸ் பை வால்யூம் தான் டென்சிட்டி, டிவைட் பை வால்யூம்க்கு என்னது லெங்த் கியூப். லெங்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 25 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஹோல் கியூப் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், N1 இன்ட்டு கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு N2 இன்ட்டு 50 கிராம் இருக்கு இல்லைங்களா. 50 இன்ட்டு கிராம் வந்து நம்ம என்ன பண்ணோம் கிலோகிராமில் எழுதலாம். அப்போ என்ன பண்ணணும், டிவைட் பை 1000 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? கிலோகிராம்னு வந்துடுது. டிவைட் பை மீட்டர். சரி, இப்போ வந்து 25 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த 25 சென்டிமீட்டரை நம்ம மீட்டரில் எழுதணும். அப்போ 25 இன்ட்டு சென்டிமீட்டர் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும், பை 100 போட்டுக்கணும். 100 மீட்டர் கியூப் வந்துடுது. ஓகேவா? இங்கே கிலோகிராம் கேன்சல் ஆயிடுச்சு, இந்த மீட்டர் கியூப் கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்களா? இங்கே ஹோல் கியூப் வரும், ஏன்னா ஹோல் கியூப் தான் இருக்குது. ஓகேவா? இந்த 50யும் 1000ம் கேன்சல் பண்ணால் 20 கிடைக்கும்ப்பா. ஓகே, அப்போ N1 எவ்வளோ வருது, 128, தட் இஸ் ஈக்குவல் டு N2 இன்ட்டு இங்கே 1/20 இருக்கு இல்லையா, அது 1/20ன்னு போட்டுக்குங்க. இங்கே 25ம் 100ம் கேன்சல் பண்ணால் 4 வரும், இந்த 4 வந்து மேலே போயிரும்ப்பா. அப்போ அது வந்து 4 கியூப்னு மேலே போட்டுக்குங்க. ஓகேவா? 4 கியூப்னு போட்டுக்குங்க. ஓகே, இப்போ என்ன வரும் சொல்லுங்கள், N2 இஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளை பண்ணுங்கள், 128 இன்ட்டு 20, அதாவது இந்த 20 எங்கிட்டு போயிடும், டிவைட் பை 4 கியூப் வரும். ஓகேவா? இந்த 4 கியூபே 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4ன்னு எழுதுங்க. ஒரு 4ம் 128 கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 32 வரும். இன்னொரு 32வும் ஒரு 4ம் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்னு சொல்லுங்கள், 8 வரும். இந்த 4ம் 20 கேன்சல் பண்ணால் 5 வருது. 8 இன்ட்டு 5 எவ்வளோ சொல்லுங்கள், 40. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன வருது, 40 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. A metal sample carrying a current along x-axis with density வந்து Jx சொல்லியிருக்காங்க, அதாவது current density, subjected to a magnetic field B சொல்லியிருக்காங்க. The electric field EY is developed along y-axis is directly proportional to என்ன சொல்லியிருக்காங்க, current density as well as magnetic field. The constant of proportionality as SI unit கேட்டிருக்காங்க. அப்படின்னா electric field is equal to some constant into current density into magnetic field அப்படி தானே இருக்குது. பாருங்கள், இங்கே magnetic field இருக்குது, இது வந்து current density இருக்குது. இப்போ வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பார்த்தீங்கன்னா, F ஈக்குவல் டு EQ தெரியும் இல்லையா. அப்போ E பிளேஸில் என்ன போட்டுக்கலாம், F பை Qன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இஸ் ஈக்குவல், அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா எழுதலாம் பாருங்கள். இந்த K இருக்கு இல்லைங்களா, K இஸ் ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம், E பை B J இப்படி போட்டுக்கலாம். இந்த B வந்து கீழே வந்துடுது. ஓகேவா? இந்த E பை B வந்து எதனுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுடைய டைமென்ஷன். அப்போ K இஸ் ஈக்குவல் டு E பை Bக்கு என்ன போட்டுக்கலாம், ஸ்பீடோட டைமென்ஷன் போட்டுக்கலாம். அப்போ சின்னு போட்டுட்டு டிவைட் பை கரண்ட் டென்சிட்டி ஜேன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும், கரண்ட் டென்சிட்டிக்கு என்ன தெரியுது, ஸ்பீடுக்கு என்னது மீட்டர் பர் செகண்ட் தெரியும். இங்கே கரண்ட் டென்சிட்டி இருக்குது. இந்த கரண்ட் டென்சிட்டிக்கு யூனிட் என்ன சொல்லுங்கள், கரண்ட் பை என்ன வரும், டைம் வந்துடும். சரிங்களா? அப்போ வந்து என்ன போட்டுடலாம், அதாவது வந்து E பை B வந்து ஸ்பீடுடைய டைமென்ஷன், அதுக்கு மீட்டர் பர் செகண்ட் போட்டோம். கரண்ட் டென்சிட்டி கரண்ட் பை ஏரியா, அதாவது கரண்ட் பை ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர் பா. இந்த மீட்டர் ஸ்கொயர் மேலே போச்சுன்னா மீட்டர் கியூப். அப்போ வந்து என்ன வந்துடுது, மீட்டர் கியூப் டிவைட் பை கரண்ட் இன்ட்டு செகண்ட். கரண்ட் வந்து ஆம்பியர்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன வருது பாருங்கள், மீட்டர் கியூப்
டிவைட் பை ஆம்பியர் இன்ட்டு செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அப்போ வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். பி ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அதாவது வந்து இங்கே என்ன சொன்னாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் டென்சிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொன்னாங்க. அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் டென்சிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு போட்டுட்டோம். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கேன்னு போட்டுட்டோம். இந்த கே உடைய யூனிட் கேட்டாங்க. அப்போ இந்த கே இங்கே வச்சுட்டு ஜேவும் பியும் லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டா கே ஈக்குவல் இ பை பி இன்ட்டு ஜே வருது. இ பை பி வந்து ஸ்பீடுன்னு நமக்கு தெரியும். அப்போ ஸ்பீட் பை ஜேன்னு போட்டாச்சு. ஓகேங்களா? ஸ்பீடுக்கு வந்து மீட்டர் பர் செகண்ட் போட்டோம். ஜேன்றது கரண்ட் டென்சிட்டி, கரண்ட் டென்சிட்டின்றது கரண்ட் பை ஏரியா, கரண்ட் பை ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர் போட்டு சிம்பிளை பண்ணிட்டோம். ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்துருச்சுப்பா.